மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் ரூபாய் 60 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தற்காலிக ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரியங்குப்பம் கொம்யூனில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரையில் நடந்த மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் கழிவறை கட்டாமலே ரூபாய் 59.89 லட்சம் மோசடி நடைபெற்றது. இதுகுறித்து தற்போதைய வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மோசடி, கூட்டு சதி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் வழக்கு பதிந்து இத்திட்டத்தில் அரியங்குப்பம் கொம்யூனில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றிய தற்போது பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் விவேகானந்தன், ஒப்பந்த அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து தற்போது சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் ராஜசேகரன் மற்றும் 8 கான்ட்ராக்டர்களை தெரியவந்தனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை வள்ளலார் நகரில் வீட்டில் இருந்த தற்காலிக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகரனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பல்கலையில் பாலியல் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதியை ஏற்று மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பல்கலையில் கடந்த சில தினங்களாக நடந்து வந்த போராட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் பல்கலை துணைவேந்தர், பதிவாளர், போலீஸ் அதிகாரிகள், மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேராசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் மீது விசாரணை நடத்தவும், மாணவர்கள் மீதான வழக்கை திரும்பப் பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும், பல்கலை உள்புகார் குழு அமைப்பதற்கான தேர்தல் நடத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனையேற்று மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து பல்கலை அமைதியான முறையில் செயல்பட ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையேற்று மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து பல்கலை அமைதியான முறையில் செயல்பட ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும், மாணவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றார். திண்டிவனம் அருகே ஆன்லைன் லாட்டரியில் பணத்தை இழந்து திருடனாக மாறிய ஆசிரியர் உட்பட 2 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 சவர நகைகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த வடநற்குணம் கிராமத்தை சார்ந்த மணிகண்டன், இவரின் வீட்டில் கடந்த 9ஆம் தேதி மர்ம நபர்கள் வீட்டில் புகுந்து 13 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இதன் மதிப்பு 10 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் பிரம்மதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில், சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். இதில் மணிகண்டன் வீட்டில் புகுந்து நகைகளை கொள்ளையடித்த அவரது உறவினர், அதே பகுதியை சார்ந்த சிவகுமார் மற்றும் ஏந்தூர் பகுதியை சார்ந்த பிரவீன்குமார் என்பதும் தெரியவந்தது. மேலும் பட்டதாரி ஆசிரியரான சிவகுமார் ஆன்லைன் லாட்டரியில் சுமார் 20 லட்சத்திற்கு மேல் பணத்தை இழந்துள்ளார். லாட்டரியில் இழந்த பணத்தை பெறுவதற்காக பிரவீன்குமாருடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் 2 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 13 சவர நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்குவதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு அரசு சார்பில் 3.45 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தலா ரூபாய் 585 மதிப்பில் 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, ரவை மற்றும் மைதா தலா அரை கிலோ உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் ரூபாய் 20 கோடி செலவில் வழங்கப்பட உள்ள இந்த தொகுப்பிற்கான கோப்பிற்கு நிதித்துறை நேற்று முன்தினம் அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த கோப்பு நேற்று ஆளுநரின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தீபாவளி தொகுப்பு பொருட்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வழங்குவதற்கான பணியை கான்பெட் நிர்வாகம் வேகமாக செய்து வருகிறது. தீபாவளிக்கு 4 நாட்களே உள்ளதால் அனைவருக்கும் தொகுப்பு பொருட்கள் வழங்க முடியாத சூழல் உள்ளது. இதனால் தீபாவளிக்கு பின்பும் தொகுப்பு பொருட்கள் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே டாஸ்மாக் மது பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரியின் பின்புறம் மோதிய ஈச்சர் லாரியின் டிரைவர் இடுபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தார். அரியலூர் மாவட்டம் எடையாறு பகுதியை சார்ந்த உத்ராபதியின் மகன் தமிழரசன். இவர் சென்னையில் இருந்து டிராக்டர் உதிரி பாகங்களை ஈச்சர் லாரியில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்.
ஈச்சர் லாரி திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மேம்பாலம் மீது இன்று அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் சென்று கொண்டிருந்தது. அப்போது டாஸ்மாக் அரசு மதுபானங்களை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி சென்ற லாரியின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. ஈச்சர் லாரியின் முன்புறம் முற்றிலுமாக நசுங்கி சேதமடைந்தது. இந்த விபத்தில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் தமிழரசன் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டார். அவ்வழியே சென்ற லாரி ஓட்டுநர்கள் சேர்ந்து இடுபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்ட லாரி ஓட்டுநரை உயிருடன் மீட்டனர். இருப்பினும் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த தமிழரசனை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மயிலம் போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிற்கும் தபால் துறையின் பார்சல் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொரியரில் அனுப்பப்படுகிறது. புதுச்சேரி அஞ்சல் துறை மூலமாக குறைந்த கட்டணத்தில் அமெரிக்கா கனடாவிற்கு அதிக அளவு பார்சல் அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் பார்சல் சேவையை கடந்த 6ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியிலிருந்து தற்போது தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே பார்சல் பொருட்கள் செல்கிறது. சாதாரணமான தபால் துறை மூலமாக கனடாவிற்கு 1 கிலோ பார்சல் அனுப்ப ரூபாய் 1935 மட்டுமே கட்டணம். இதுவே கொரியரில் அனுப்பினால் கிலோவிற்கு ரூபாய் 6000 வசூலிக்கப்படும். பெரும்பாலானோர் 20 கிலோவிற்கு மேல் பார்சல் அனுப்புவர். இந்நிலையில் தபால் துறையை விட கொரியரில் பல மடங்கு கட்டணம் அதிகமாக உள்ளதால் தங்கள் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு பொருட்களை அனுப்புவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பிறருக்கு தொந்தரவு அளிக்காமல் தீபாவளி பண்டிகையை இனிப்பு வழங்கியும் விளக்குகளை ஏற்றியும் கொண்டாட மாசு கட்டுப்பாடு குழுமம் வலியுறுத்தியுள்ளது. மாசு கட்டுப்பாடு குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளியன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் தீபாவளியன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அமைதி பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், கல்வி கூடங்கள் மற்றும் கோர்ட் வளாகம் சுற்று வட்டாரங்களின் 100 மீட்டருக்குள் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் புகை, நச்சுக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளிப்படுகிறது. இதனால் மூச்சு திணறல், கண்கள் மற்றும் பிற உடல் பாகங்களில் காயம், காது கேட்கும் திறன் குறைதல், பார்வை குறைபாடு, தூக்கமின்மை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக முதியோர், கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள், குழந்தைகள் பெரிதும் பாதிக்கு உள்ளாகின்றனர் சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகையால் பிறருக்கு தொந்தரவு மற்றும் துன்பம் அளிக்காமல் தீபாவளி பண்டிகையை இனிப்புகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் நூதன முறைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், மாதம் 10,500 சம்பளம் வழங்க வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதிமொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்பிலை எடுத்துக்கொண்டு நூதன முறைகள் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அண்ணா சிலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள் சம்பளம் உயர்வு கேட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்து ஓராண்டு ஆகியும் இதுவரை உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும், மாதத்தில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு வழங்க வேண்டும், ஊக்கத்தொகையினை மாதம் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநராக திட்ட அதிகாரி கோவிந்தராஜன் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் சுகாதாரத்துறையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை செயலர் சௌத்ரி முகமது யாசினுக்கு துணை இயக்குநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநராக பணியாற்றிய வசந்தகுமார் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்றார். அதன்பின் இயக்குநர் நியமிக்கப்படாததால் விவசாய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆளுநரிடம் கோரிக்கை மனு அளித்தார். மேலும் பல்வேறு கட்சியின் தலைவர்கள் இயக்குநர் நியமிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் வேளாண் துறையின் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசினுக்கு கூடுதல் பொறுப்பாக இயக்குநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நலச் சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நலச் சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வில்லியனூர் பகுதி எம்ஜிஆர் சிலை சந்திப்பு மற்றும் வில்லியனூர் பைபாஸ் கோபாலசுவாமி நாயக்கர் மண்டபம் அருகே சுமார் 2000 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை கலாம் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் செயலாளர் ரவி, பொருளாளர் முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நிர்வாகிகள் லூர்து சுவாமி, எழிலன், முருகன், பிரபு, விஸ்வா, செந்தில், முத்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அமமுக மாநில இணை செயலாளர் கணேசன் பிறந்தநாள் விழா காமராஜர் தொகுதி அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான கணேசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் முதல் நிகழ்வாக கருவாடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சித்தானந்தா ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கணேசனுக்கு கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ஆறுமுகம், தொகுதியின் பொதுக்குழு உறுப்பினர் ஜானிபாய், தொகுதியின் தலைவர் ரவி, பொருளாளர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரவை செயலாளர் சுகுமார், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில தலைவி தீபிகாவதி மற்றும் ஏழுமலை, சண்முகம், முரளி உட்பட அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சாரம் பகுதியில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் தலைவர் குமார் என்கின்ற தணிகவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக மாநிலம் முழுவதும் முதியோர், விதவை, முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் என 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல்வர் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோர் என 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடந்த முஸ்லிம் வித்யா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். முஸ்லிம் வித்யா சங்கத்தின் 40வது பொது சபை கூட்டம் காரைக்கால் முஸ்லிம் வித்யா சங்க பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராகவும் தேர்தல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்ட டாக்டர் இல்முதீன் மரக்கையார் தலைமை வகித்தார். முகமது காசிம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பொறியாளர் ஹாஜா மொய்யுதீன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மறைந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சங்க செயலாளர் பேராசிரியர் உமர் ஹதாப் ஆண்டறிக்கையை வாசித்தார். தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்குகளை ஹாஜா சமர்ப்பித்தார். பின்னர் சங்கத்தின் புதிய நிர்வாகத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தலைவராக ஆடிட்டர் சாகுல் ஹமீத், துணைத் தலைவராக டவுன் காஜியார் ஆரிப் மரக்கையார், செயலாளராக பேராசிரியர் டாக்டர் உமர் ஹத்தாப், துணை செயலாளராக மஸ்தான்
அப்துல் காதர் மரக்கையார் பொருளாளராக செயித் அகமது ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய விவகாரத்தில் ராகேஷ் கிஷோரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது காலணி வீசிய நபர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் RSS அமைப்பை கண்டித்தும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இளங்கோவன், சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஒன்றியக்குழு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரன் மணிமாறன், அனைத்து ஊராட்சிகளில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்து குளோரின் கலந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு ஊராட்சி செயலர்களும் மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் கண்டறியப்பட்டு அவைகள் சமையல் செய்யப்பட வேண்டும். மேலும் வருகின்ற பருவமழையை சமாளிப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், இதேபோன்று பருவமழை காலங்களில் ஏற்படுகின்ற மக்கள் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்ப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை செய்து தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்றார். தொடர்ந்து ஆலகிராமம் ஊராட்சி மன்ற தலைவர், மயிலம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பெலாங்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் என பெரும்பாலானோர் கடந்த வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட சேதங்களை நாங்கள் தங்களுடைய சொந்த நிதியை பயன்படுத்தி அதனை சரி செய்தோம். பணி செய்வதற்கான செலவு தொகை இதுவரை எங்களுக்கு வரவில்லை என்பதால் தொடர்ந்து இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சேதத்தின் போது செலவு செய்வதில் சிக்கல் உள்ளதாக தெரிவித்தனர். சில ஊராட்சிகளில் 0 பேலன்ஸ் நடைமுறைகள் உள்ளதால் தங்களால் இதுபோன்ற காலங்களில் செலவு செய்வது மிகுந்த சிரமமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார், கடந்த பருவமழை காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களால் செலவு செய்யப்பட்ட தொகைக்கான உரிய ரசீதை ஊராட்சித்துறை சார்ந்த அதிகாரியிடம் வழங்க வேண்டும் என்றும், அதற்காக வழங்கி இருந்தாலும் அதற்கான நகலை மீண்டும் வழங்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் செலவு செய்த தொகை தங்கள் கணக்கில் வரவு வைக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் ரூபாய் 40,30,000 மதிப்பில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலமாக ரூபாய் 40,30,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓசூர் தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் உள்ள 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, தொகுதியின் தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ்,
பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கரி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வாசன் கண் மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் புதுச்சேரியில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேலு தலைமையில் பொருளாளர் ஐயப்பன், செயலாளர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் இலவச கண் பரிசோதனை முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் முகாமில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் சீருடை வழங்கி கௌரவித்தனர்.